வாய் இருக்குன்னு வார்த்தையை விடாத. இந்த வார்த்தையை விடுறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் என்னெல்லாம் சொல்லிப்பீங்க? நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களை பற்றி நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சு வச்சுப்பீங்க? ஐ எம் நாட் குட் இனஃப், என்னாலலாம் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது, ஐ எம் வெரி அன்லக்கி, இந்த மாதிரி சென்டென்சஸ் உங்கள் மைண்டில் ஓடுமா? லெட் மீ டெல் யூ ஒன் திங், இந்த சென்டென்சஸ் அதே மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றிடும். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நான் பல வருஷமாக சொல்லியிருக்கேன். நான் ஃபெயில் ஆகும்போது சொல்லியிருக்கேன், எனக்கு கோவம் வரும்போது சத்தமாக கத்தியிருக்கேன், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மைண்டுக்குள்ளேயே சொல்லியிருக்கேன், அண்ட் மற்றவங்களோட சக்ஸஸை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, லைஃப் நான் நினச்ச மாதிரி போகலை அப்படின்னும் போது இந்த சென்டென்ஸை நான் ரெகுலராக சொல்லியிருக்கேன். என் மைண்டில் நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்த அந்த சென்டென்ஸ், ஒரு பெட்டரான லைஃப்க்கு நான் வர்தியான பர்சன் இல்லை அப்படின்றது தான். இதில் ஸ்கேரியஸ்ட் பார்ட் என்னென்னா, இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். லைஃப்பில் மீடியாக்கராக செட்டில் ஆக ஆரம்பித்தேன். என் கண்ணு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் நான் அதை எடுக்காமல் குவாய்ட்டாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. இந்த உலகத்திலே பெரிய வார் 2 கண்ட்ரிஸ் போட்டுக்கிற சண்டை கிடையாது, நமக்குள்ளே ஓடுற இந்த சென்டென்ஸ் கூட சண்டை போட்டு இதை விட்டு நம்ம வெளியே வருது. ஏன்னா இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட் குவாய்ட்டாக நம்ம அப்படி தான் நமக்கே ப்ரூவ் பண்ணிடும். இப்போ உங்கள் மைண்டில் ஓடுற அந்த லிமிட்டிங் சென்டென்ஸ் என்ன? கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்.